கைது. சென்னையில் போராட்டம் நடத்திய தூய்மை பணியாளர்கள் எங்கே? சென்னை மாநகராட்சி தூய்மை பணியாளர்கள் மாநகராட்சி அலுவலகம் அமைந்துள்ள ரிப்பன் மாளிகையில் கடந்த 13 நாட்களாக போராட்டம் நடத்தி வந்த நிலையில் நேற்று இரவில் அவர்களை காவல்துறையினர் கைது செய்து தென் சென்னையின் பல்வேறு பகுதிகளுக்கு அழைத்து சென்றனர். கைது செய்யப்பட்ட போராட்டக்காரர்கள் கீழ்கட்டளை, நந்தம்பாக்கம், ஆதம்பாக்கம், சைதாப்பேட்டை, வேளச்சேரி, மடுவாங்கரை, பரங்கிமலை என பல்வேறு பகுதிகளில் உள்ள திருமண மண்டபங்கள், சமுதாய கூடங்களில் அடைக்கப்பட்டனர். ANI செய்தி நிறுவனம் தனது எக்ஸ் வலைதள பக்கத்தில் வெளியிட்டுள்ள காணொளியில் போராட்டக்காரர்களை கைது செய்து பேருந்துகளில் அழைத்து செல்லும் காட்சி வெளியாகியுள்ளது. போராட்டக்காரர்கள் கைது செய்யப்பட்டதற்கு தாவேக தலைவர் விஜய் உள்ளிட்டோர் கண்டனம் தெரிவித்துள்ளனர். கைது நடவடிக்கையின் போது இளைஞர்கள் 2 பேருந்துக்குள் போலீசார் தாக்கும் வீடியோவும் வெளியானது. மேலும் பெண் ஒருவர் பேருந்துக்குள் மயங்கி விழுந்திருப்பதையும் அவருக்கு ஆம்புலன்ஸ் வரவழைக்க வேண்டும் என மற்ற தூய்மை பணியாளர்கள் போலீசாரிடம் கோருவதையும் காண முடிந்தது.